யோபு சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நீங்க இந்த பகுதியில வாசிப்பீர்களே, ஆனால் இந்த பகுதியிலே அவர் நன்மையாக சொல்ல மாட்டார். எல்லாரும் அவரை பார்த்து கேட்கிறாங்க, ஏன் உன்னுடைய வாழ்க்கையில இப்படி நடக்குது, எதுக்காக இப்படி நடக்கணும், உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், உனக்கு மட்டும் எதுக்கு இப்படி எல்லாம் நஷ்டம் ஆயிடுச்சு. நிறைய பேர் அவனிடத்திலே வந்த அவனுடைய நண்பர்கள், அவனை விசாரிக்கும்படியாக வந்தவங்க, ஆறுதல் சொல்லும்படியாக வந்திருக்கிறவங்க ஒண்ணுன்னா சொல்லி சொல்லி காமிக்கிறாங்க. நீ இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டியப்பா, இவ்வளவு தூரம் தவறு பண்றது நீ என்ன பண்ணுன. அப்பதான் தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு ஏற்கனவே அவர் குறிச்சிருந்தார் அப்படின்னா, நம்ம ஊருடைய பாஷையின்படி சொல்ல போனா என்னன்னா, எனக்கு நிறைய தலையில எழுதி இருக்குப்பா. நம்ம அடிக்கடி ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ள கடந்து போகும்போது நிறைய பேர் சொல்லுவோம்ல, என் தலையில அப்படி எழுதி இருக்கு, நான் என்ன பண்றது, எனக்கு அப்படி குறிச்சிருக்குது, நான் இந்த மாதிரி கஷ்டத்துக்குள்ள போகணும் அப்படின்னு ஆண்டவரை விதிச்சிருக்காரு, அதனாலதான் அப்படி நடக்குது. இந்த மாதிரி சொல்றது மாதிரிதான் யோபு அந்த நாட்களிலே சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இன்னும் நிறைய இடத்துல இருக்கு, இன்னும் இந்த மாதிரி நிறைய நடக்கும் போல தெரியுது. ஆனா வேதம் சொல்கிறது, யோபுடைய கண்கள் அவனுக்கு குறித்திருக்கிற பாடுகளை மட்டும்தான் பார்த்தது. ஆனா அவனுக்கு ஆண்டவர் தீமையை மட்டுமல்ல, நன்மையும் கர்த்தர் குறித்திருந்தார். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை இந்த யோபுடைய சூழ்நிலையே உங்க சூழ்நிலையா இருக்கலாம். எனக்கு மட்டும் ஆண்டவர் நிறைய குறிச்சிருக்கிறாரு, இந்த பாடுகள் அல்ல, இன்னும் நான் நிறைய பாடுபட போறேன் போல தெரியுது, நான் நிறைய சுமக்க போறது போல தெரியுது. உங்களுடைய இருதயம் அங்கலாய்க்குமானால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல சோதனை மட்டுமல்ல, பாடுகள் மட்டுமல்ல, கர்த்தர் உங்களுக்கு மகிமையும் நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். உங்களுக்கு வெறும் பலவீனத்தை மட்டும் கர்த்தர் குறிக்கவில்லை, கர்த்தர் உங்களுக்கு பலத்தையும் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். ஆண்டவரிடத்திலே கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற சோதனையை உங்களுக்கு தந்திருப்பாரே, ஆனால் நான் நம்புகிறேன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேருக்கும் அதை நடக்க போகுது. நான் நம்புறேன். உங்களுக்கு குறிச்சிருக்கிற அந்த சோதனையை இந்த 21 நாள் ஜெபத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டீங்க. இத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு குறித்திருக்கிற வெறும் நஷ்டத்தை மட்டுமே நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனா இந்த ஜெபத்திற்கு பிறகு உங்களுடைய கண்கள் உங்களுக்கு குறித்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறது. உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மையை பார்க்க போகிறது. கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு உயர்வை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார்.